வைராக்கியம் நம்ம வச்சோம்னு வச்சுக்கேன் சார், நிறைய சாதிக்கலாம் சார். நிறைய சாதிச்சிருக்கேன் நாங்க. ஒரு காலத்துல இவரு எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு வண்டியில கொஞ்சம் கூட்டிட்டு போங்கனாலே சிடு சிடுன்னு. இது நான் சாதிச்சிருக்கேன். அதுக்காக அந்த கதையை சொல்ல வரேன். எனக்குமே லக்கேஜ் போடுற மாதிரி போடுவாரு எங்க கொண்டுட்டு போனா. சில நேரத்துல பாதியிலே விட்டுட்டு போயிடுவார் சார் ஏன் ரோட்ல. அவ்வளவு ஒரு வெறுப்பு அவருக்கு. டபுள்ஸ் போகணும்னா பிள்ளைங்களே அழைச்சிட்டு போக மாட்டாரு எங்கேயுமே. அது அவருக்கு பொறுமை கிடையாது, அவசரப்படுவாரு. என்ன நினைக்கிறாருன்னே தெரியாது. அதுக்கு அவர் பெரிய வேலை அது. அப்புறம் பார்த்தேன் சைக்கிள் வாங்கி 30 வயசுல சைக்கிள் கத்துக்கிட்டேன். 40 வயசுல 2 வீலர், 45ல கார் ஓட்டுறேன் சார். 45, 46ல கார் ஓட்டி, அதாவது எந்த கோஆர்டினேஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். கால்ல 3 கண்ட்ரோல், 3 கண்ணாடியை பார்க்கணும், வெளியில வேற ரோட பாத்துக்கணும், இந்த பக்கம் கியர், இந்த பக்கம் ஸ்டியரிங். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுல எல்லாம் பயந்தாங்க, கார் ஓட்டாதன்னாங்க. வேற வழியே இல்ல. டிரைவிங் ஸ்கூல்லாம் போனதே கிடையாது. ஏன்னா என் வேலையெல்லாம் முடிச்சாகணும். பர்சனல் வேலை எக்கச்சக்கமா இருக்கு வீட்டுல. நான் ஜாபுக்கும் போயாகணும், வீட்டு வேலையும் பார்த்தாகணும், எல்லாத்தையும் பார்த்தாகணும். கிட்டத்தட்ட 1 மாசம் ஸ்ட்ரகிள் பண்ண சார். ஆனா நைட்ல தூக்கம் வராது. இது ஓட்டி ஆகணும். ஒரு விடாமுயற்சியா ஓட்டி இன்னைக்கு பாருங்க, பச்சை மிளகா வாங்குறதுல இருந்து பால் வாங்குறதுல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் சார். கார்ல போய் தான் பார்த்துட்டு இருக்கேன்.